Good morning children, welcome to our English class. In this video we are going to discuss about clever Tenali. See in your book page number 97, read the passage carefully. Tenali Raman was a famous jester in the court of King Krishna Deva Raya of Vijayanagara. Sometimes the king got angry at Tenali because of his foolish behavior, but soon Tenali would make him laugh with his jokes. The king was very fond of him. ஸோ கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற ஒரு அரசர் விஜயநகரம் அப்படிங்கிற ஊரை ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. அவரோட அரசவையில் தெனாலி அப்படிங்கிற ஒரு அமைச்சர் இருக்கார். அவர் ஜெஸ்டர்னு சொல்கிறாங்க. ஜெஸ்டர் அப்படின்னா ஜேஇஎஸ்டிஆர். ஜெஸ்டர் அப்படின்னா ரொம்ப ஜோக் பண்ணுறவங்க காமெடி பண்ணுறவங்க அவங்க எல்லாத்தையும் ஜெஸ்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காமெடியும் அந்த ஜோக்ஸ்லேயும் நம்மளுக்கு சிந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அவரை கிளவர் தெனாலி அப்படின்னு சொல்கிறாங்க. See the first line. Tenali Raman was a famous jester in the court of King Krishna Deva Raya of Vijayanagara. ஸோ விஜயநகரில் இருக்க கிருஷ்ணதேவராயரோட அவையில் ஒரு அமைச்சராக தெனாலிராமன் இருக்கார். சம்டைம்ஸ் த கிங் காட் ஆங்க்ரி அட் தெனாலி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபூலிஷ் பிஹேவியர். இவர் ஏதாவது காமெடியாக பண்ண போக தெனாலி ஏதாவது காமெடியாக பண்ணும்போது ஒரு சில டைமில் கிங் கோவப்பட்டுருவார். ஆனால் உடனே பட் சூன் தெனாலி வுட் மேக் ஹெம் லாஃப் வித் ஹிஸ் ஜோக்ஸ். ஆனால் உடனே அவரோட ஜோக்ஸால் கிங்கை சிரிக்க வச்சுருவார். த கிங் வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹிம். கிங்குக்கு தெனாலியை ரொம்ப பிடிக்கும். ஒன் டே a famous magician from the north came to visit Vijayanagara. ஒரு நாள் ஒரு ஃபேமஸ் மெஜிஷியன் யார்? அந்த மேஜிக் பண்ணுறவங்க. ஃப்ரம் த நார்த் கம் டு விஜயநகரா டு விசிட் விஜயநகரா. நார்த் சைட்லேருந்து விஜயநகராவுக்கு ஒரு ஃபேமஸ் மெஜிஷியன் வராரு. ஹீ டர்ன்ட் பெப்பிள்ஸ் இன்டு கோல்டு, created perfumes out of nothing, and could do even the most difficult risks. ஸோ அந்த மெஜிஷியன் என்ன பண்ணுறாரு? பெப்பிள்ஸ் எல்லாத்தையும் கோல்டாக மாற்றுறாரு. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாமல் பர்ஃப்யூமை க்ரியேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மேஜிக் பண்ணிகிட்ருக்காரு. எங்கே? விஜயநகராவில் இருக்க கிருஷ்ணதேவராயரோட அரசவையில் எல்லா அமைச்சர்கள் முன்னாடியும் கிங் முன்னாடியும் அந்த மெஜிஷியன் நிறைய ட்ரிக்ஸ் செஞ்சு காமிச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி கல்லெல்லாம் கோல்டாக மாற்றுறது, அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பர்ஃப்யூம் வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ட்ரிக்ஸ்லாம் பண்ணி மேஜிக்லாம் பண்ணி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி மேஜிக் பண்ணி காமிச்சிட்ருக்காரு. ஓகே. கிருஷ்ணதேவராயா praised him a lot. Then the magician said, I am the best. There is no one who is better than me. If anyone can defeat me, I will give him my life. ஸோ அந்த மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே கிருஷ்ணதேவராயர் அரசருக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருது. யாரை? இந்த மெஜிஷியனை ரொம்ப பிடிச்சிருது. ஸோ ரொம்ப பாராட்டி பெருமையாக சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு அந்த மெஜிஷியன் சொல்கிறாரு, தென் த மெஜிஷியன் சேட், ஐ ஆம் த பெஸ்ட். நான் தான் பெஸ்ட். தேர் இஸ் நோ ஒன் ஹூ இஸ் பெட்டர் தேன் மீ. என்னை விட யாருமே சிறந்தவங்க கிடையாது. இஃப் எனி ஒன் கேன் டிஃபீட் மீ, என்னை யாராவது வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐ வில் கிவ் ஹிம் மை லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? மெஜிஷியன். யாரோட அரசவையில்? கிருஷ்ணதேவராயரோட அரசவையில் எல்லா அமைச்சர்கள் முன்னாடியும் அந்த மெஜிஷியன் அப்படி சொல்லிட்டார். ஓகே. See the first line. Tenali Raman was a famous jester in the court of King Krishna Deva Raya of Vijayanagara.
Sometimes the king got angry at Tenali because of his foolish behavior. But soon Tenali would make him laugh with his jokes. The king was very fond of him. One day, a famous magician from the north came to visit Vijayanagara. He turned pebbles into gold, created perfumes out of nothing, and could do even the most difficult tricks. Krishnadevaraya praised him a lot. Then the magician said, "I am the best. There is no one who is better than me. If anyone can defeat me, I will give him my life." See the third para. After the magician left, Krishnadevaraya became quiet. Then he went to Tenali and said, "Can you defeat the magician?" Tenali said, "Yes." ஸோ இந்த மாதிரி நான் தான் பெஸ்ட்டு, என்னை டிஃபீட் பண்ண யாருமே கிடையாது அப்படின்னு அந்த மெஜிஷியன் அவனை பற்றியே பெருமையாக சொல்லிட்டு போனதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயர் அமைதியாகிறார். அமைதியாகி கொஞ்சம் யோசிச்சுட்டு தென்னாலிக்கிட்ட போகிறாரு. தென்னாலிக்கிட்ட போய் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீ அந்த மெஜிஷியனை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு கிருஷ்ணதேவராயர் தென்னாலிக்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு தென்னாலி சொல்கிறாரு, எஸ் அப்படின்னு, என்னால் அவனை பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. The same day he found the magician and told him, "You can't do without your eyes open what I can easily do with my eyes shut." The magician got very angry. He said that he could do it much better than Tenali. If he failed, then he would give up his life. ஸோ அன்னைக்கு அந்த சேம் டேவே தெனாலி மெஜிஷியனை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் கண்ணை மூடிக்கிட்டு செய்கிற வேலையை நீ கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான், யூ கான்ட் டூ வித் யுவர் ஐஸ் ஓப்பன் வாட் ஐ கேன் ஈஸிலி டூ வித் மை ஐ ஷட். அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த மெஜிஷியன் ரொம்ப கோபமாயிடுறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, he said that he could do it much better than Tenali. நீ பண்ணுறதை விடவே much better அப்படின்னா உன்னை விட மிகச்சிறந்த முறையில் என்னால் செஞ்சு காமிக்க முடியும். அந்த மாதிரி செய்ய முடியல. if he failed அப்படின்னா then he would give up his life. நான் என் உயிரையே கொடுப்பேன். I will give my life. Both of them reached the king's court. Tenali took out a box of chili powder. He shut his eyes tightly and put chili powder on both his eyelids. He waited like this for a minute and removed the powder from his eyes. Then he told the magician to do the same with his eyes open. ஸோ இந்த மாதிரி நான் கண்ணை மூடிட்டு செய்கிறத நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணி செய்யணும்னு சொல்லி தெனாலி அந்த மெஜிஷியன்ட்ட சொல்கிறாரு. மெஜிஷியனும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து கிருஷ்ணதேவராயரோட அரசவைக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு both of them reached the king's court. அந்த அரசவையில் தெனாலி took out a box of chili powder. ஒரு பாக்ஸ்லேருந்து அவரோட பேக்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. பாக்ஸ்லேருந்து சில்லி பவுடர், மிளகா பொடி எடுக்கிறாங்க. He shut his eyes tightly and put chili powder on both his eyelids. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, he shut his eyes, அவரோட கண்ணை 2ஐயும் இறுக்கி டைட்டாக மூடிக்கிட்டு அந்த மிளகாத்தூளை அவரோட கண்ணுக்கு மேலே வைக்கிறாரு.
அதுக்கப்புறம் he waited like this for a minute and removed the powder from his eyes. கொஞ்சம் நேரம், கொஞ்சம் செகண்ட்ஸ், மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மிளகாத்தூளை ரிமூவ் பண்ணிடுறாங்க. Then he told the magician to do the same with his eyes open. நான் இப்போ கண்ணை மூடிக்கிட்டு பண்ணின இதே ஆக்ஷனை உன்னோட கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சு இதே மாதிரி மிளகாத்தூளை மேலே வச்சு ஒரு few minutes நீ வச்சுருந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. The magician thought and thought but could not find a way to do it. At last he said, I give up. You defeated me. My head is yours. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த மெஜிஷியன் வந்து திங்க் பண்ணி பார்க்குறாரு, இதுக்கு வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கா, நம்ம கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சு மிளகாத்தூள் வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வழி இருக்கா, நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசித்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியுமே இல்லை. கண்ணு மேலே மிளகாத்தூள் வச்சா என்ன ஆகும், கண்ணில் பற்றும், எல்லா மிளகாத்தூளும் கண்ணுக்குள்ளே விழுந்துடும். அதுக்கப்புறம் எல்லாம் ஃபுல்லாக பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும், எரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அதனால் திங்க் பண்ணி பார்த்துட்டு, இல்லை என்னால் முடியாது, நான் ஒத்துக்கிறேன், என் தவிர ஒத்துக்கிறேன், ஐ கிவ் அப், நான் அந்த போட்டியில் என்னால் ஜெயிக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். மை ஹெட் இஸ் யோர்ஸ், யூ டிஃபீட்டட் மீ. இப்போது என்னுடைய தலையை நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன், நீ என்னை ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணதேவராயா வாஸ் ஹாப்பி நவ் அண்ட் லெட் த மெஜிஷியன் கோ. He also gave Tenali gold coins for his cleverness. ஸோ அந்த மெஜிஷியன் வந்து ஐ கிவ் அப் அப்படின்னு, யூ டிஃபீட்டட் மீ அப்படின்னு தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அதுக்கப்புறம் இந்த மெஜிஷியனை வேண்டாம், உன்னை வந்து மன்னிச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் he also gave Tenali gold coins for his cleverness. அதுக்கப்புறம் தெனாலியோட அந்த கிளவர்னஸ்க்காக கிருஷ்ணதேவராயர் வந்து கோல்டு காயின்ஸ் கொடுக்குறாரு தெனாலிக்கு. ஸோ கண்ணா, உங்களுக்கு புரிஞ்சிச்சு அந்த ஸ்டோரி? தெனாலி அப்படிங்கிறவர் ஒரு கிரேட் என்டர்டெய்னர். அவர் வந்து எப்போவுமே தன்னோட ஜோக்ஸ் காமெடியால் அங்கே கிருஷ்ணதேவராயரையும் அந்த அரசவையில் இருக்க அமைச்சர்களையும் மக்களையும் மகிழ்ச்சிட்டே இருப்பார். அவரோட புத்தி கூர்மையும் அறிவுக்கும் எப்போவுமே பரிசு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அவரை யாராலையும் டிஃபீட் பண்ணவே முடியாது. See the first line, clever Tenali. Read the passage carefully. Tenali Raman was a famous jester in the court of King Krishnadevaraya of Vijayanagara. Sometimes the king got angry at Tenali because of his foolish behavior, but soon Tenali would make him laugh with his jokes. The king was very fond of him. One day, a famous magician from the north came to visit Vijayanagara. He turned pebbles into gold, created perfumes out of nothing, and could do even the most difficult tricks. Krishnadevaraya praised him a lot. Then the magician said, I am the best. There is no one who is better than me. If anyone can defeat me, I will give him my life. After the magician left, Krishnadevaraya became quiet. Then he went to Tenali and said, Can you defeat the magician? Tenali said, Yes. The same day, he found the magician and told him, You can't do with your eyes open what I can easily do with my eyes shut. The magician got very angry. He said that he could do it much better than Tenali. If he failed, then he would give up his life. Both of them reached the king's court. Tenali took out a box of chili powder. He shut his eyes,
tightly and put chili powder on both his eyelids. He waited like this for a minute and removed the powder from his eyes. Then he told the magician to do the same with his eyes open. The magician thought and thought, but could not find a way to do it. At last he said, "I give up. You defeated me. My head is yours." Krishnadevaraya was happy now and let the magician go. He also gave Tenali gold coins for his cleverness. ஸோ விஜயநகரம் அப்படிங்கிற ஊரில் கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. அவரோட அரசவையில் நல்ல அறிவான புத்தி கூர்மையுள்ள ஒரு நிறைய அமைச்சர்களில் ஒரு அமைச்சர் வந்து தெனாலி. அங்கே இருக்க அமைச்சர்களே அவர் தான் ரொம்ப கிளவராக இருக்கார். அதோடு அவரை வந்து ஜெஸ்டர்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து நிறைய காமெடி பண்ணுவார், ஜோக் சொல்லுவார். அந்த மாதிரி அங்கே இருக்க மக்கள், அரசர், அந்த அரசவையில் இருக்க அமைச்சர்கள் எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அது இல்லாமல் அவர் ரொம்ப யோசித்து ஒரு புத்தி கூர்மையாக இருக்கிறனால அவரை எல்லாருமே கிளவர் தெனாலின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த அரசவைக்கு ஒரு மெஜிஷியன் வராரு. அந்த மெஜிஷியன் வந்து நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய இந்த கல்லெல்லாம் தங்கமாக மாற்றுறது, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வாசனை திரவியங்கள், பர்ஃப்யூம்ஸு, இந்த மாதிரி நிறைய எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி மேஜிக் பண்ணுறாரு. அதை பார்த்தோன்னே கிருஷ்ணதேவராயர் அந்த அரசருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ரொம்ப பெருமையாக பாராட்டுறாரு அந்த மெஜிஷியனை. அதுக்கப்புறம் அந்த மெஜிஷியன் சொல்கிறாரு, நான் தான் பெஸ்ட்டு, என்னை டிஃபீட் பண்ண யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஜிஷியன் போனதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயர் யோசிச்சுட்டு தெனாலிக்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மெஜிஷியனை உன்னால் டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு தெனாலி சொல்கிறாரு, என்னால் டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலி போயிட்டு அன்னைக்கு அந்த சேம் டேவே அந்த மெஜிஷியனை பார்த்து சொல்கிறாரு, நான் கண்ணை மூடிக்கிட்டு செய்கிற ஒரு வேலையை நீ கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ கண்ணை மூடிக்கிட்டு செய்கிற வேலையை விட என்னால் கண்ணை திறந்துக்கிட்டு பல மடங்கு என்னால் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கோபமாக அந்த மெஜிஷியன் சொல்கிறாரு. ஸோ உடனே 2 பேரும் சேர்ந்து கிருஷ்ணதேவராயரோட அரசவைக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் தெனாலி ஒரு மிளகாய் பொடி எடுத்து, சில்லி பவுடர், அந்த மிளகாய் பொடி எடுத்து தன்னோட கண்ணை 2ஐயும் இறுக்கி மூடினதுக்கப்புறம் கண்ணுக்கு மேலே வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் அந்த பொடியை கீழே போட்டுடுறாரு. இதே மாதிரி நீ கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த மெஜிஷியன் யோசித்து பார்க்குறாரு. யோசித்து பார்த்துட்டு எதுவுமே வழி இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால, யூ டிஃபீட்டட் மீ, நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன், நீ என்னை விட நல்ல அறிவில் சிறந்தவனாக தான் இருக்க, நான் உங்கள்கிட்ட தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ தான் வந்து கிருஷ்ணதேவராயருக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அந்த மெஜிஷியனை ஒன்றுமே பண்ணாமல் நீ போ அப்படின்னு சொல்லி, நாட்டுக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தெனாலியோட அந்த புத்தி கூர்மை, அந்த கிளவர்னஸ்க்காக அவருக்கு கோல்டு காயின்ஸ் ப்ரைஸாக கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா கோல்டு காயின்ஸ்? கிருஷ்ணதேவராயர் அந்த அரசர் வந்து தெனாலிக்கு கோல்டு காயின்ஸு ப்ரைஸாக கொடுக்குறாரு. ஓகே, now take page number 98. Match the words with their meanings. Words: Jester was fond of him. Jokes: defeat, court. Meanings: A. Place where kings and queens meet common people. B. Win against someone. C. Liked him. D. Short, funny stories. E. A person who made the king laugh. First one, jester. Jesterனா யாரு? A person who made the king laugh. யார் வந்து மக்களை நல்லா காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெஸ்டர். செகண்ட் ஒன், வாஸ் ஃபாண்ட் ஆஃப் ஹிம் அப்படின்னா லைக்டு ஹிம். அந்த மெஜிஷியன் மேஜிக் பண்ணோன்னே கிருஷ்ணதேவராயருக்கு அந்த மெஜிஷியனை பிடிச்சது இல்லையா,
So was fond of him, liked him. Third one, jokes. Jokes na short and funny stories. Fourth one, defeat. Defeat means win against someone. Defeat na தெனாலிக்கும் அந்த மெஜிஷியனுக்கு போட்டி நடக்கும்போது தெனாலி வின் பண்ணிட்டார் இல்லையா, ஸோ தட் இஸ் கால்ட் டிஃபீட். ஸோ வின் அகெயின்ஸ்ட் சம் ஒன். ஃபிஃப்த் ஒன், கோர்ட். கோர்ட் மீன்ஸ் பிளேஸ் வேர் கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் மீட் காமன் பீப்புள். அந்த அரசவைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அரசவையில் வச்சு தான் கிங்கு குவீன் எல்லாம் சேர்ந்து எல்லா மக்களையும் பேசி என்ன பிரச்சனைனாலும் அங்கே தான் கேட்டு பேசி முடிவெடுப்பாங்க. ஓகே, ஸோ சில்ட்ரன் லிசன் கேர்ஃபுல்லி, மேட்ச் த வேர்ட்ஸ் வித் their meanings. First one, just a person who made the king laugh. Second one, was fond of him, liked him. Third one, jokes, short funny stories. Defeat, win against someone. Court, place where kings and queens meet common people. Now Roman number B we will see later. Now Roman number C, write T for true and F for false. First question, Krishna Deva Raya was the king of Vijayanagara. Is it true? Yes, it is true. Krishna Deva Raya was the king of Vijayanagara. True. Second question, the king was always angry with Tenali. The king was always angry with Tenali. What's the answer? No, false. Because அவரோட தெனாலியோட ஃபூலிஷ்னஸ்னால் அவர் கோவப்பட்டாலும் உடனே தெனாலி ஏதாவது ஜோக் பண்ணி சிரிக்க வச்சுருவார் இல்லையா. ஸோ த கிங் வாஸ் ஆல்வேஸ் ஆங்க்ரி வித் தெனாலி. த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். தேர்ட் ஒன், தெனாலி வாஸ் வெரி கிளவர். தெனாலி ரொம்ப கிளவரான ஆளா? எஸ், ட்ரூ. தெனாலி வாஸ் வெரி கிளவர். ஃபோர்த் ஒன், தெனாலி குட் do better magic than the other magician. தெனாலியால் அந்த மெஜிஷியனை விட மேஜிக் பண்ண முடிஞ்சுதா பெட்டரா? ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா மேஜிக் அவங்க பண்ணலை. தெனாலி வந்து மேஜிக் பண்ணலை, அந்த சில்லி பவுடரை வச்சு தான் பண்ணாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் ஃபால்ஸ். த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். கொஷின், கிருஷ்ண தேவராயா ஆஸ்க்டு தெனாலி டு டிஃபீட் த மெஜிஷியன். கிருஷ்ணதேவராயர் வந்து அந்த மெஜிஷியனை தெனாலியை டிஃபீட் பண்ண சொன்னாரா? எஸ். ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. கிருஷ்ணதேவராயா ஆஸ்க்டு தெனாலி டு டிஃபீட் த மெஜிஷியன். த ஆன்சர் இஸ் ட்ரூ. Sixth question, the magician could not do what Tenali asked him to do. The magician could not do what Tenali asked him to do. அந்த மிளகாத்தூளை கண்ணை திறந்துட்டு நீ நான் கண்ணை மூடிட்டு பண்ணாத, நீ கண்ணை திறந்துட்டு பண்ணுன்னு சொல்லும்போது அவருக்கு மெஜிஷியன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தார் இல்லையா. ஸோ இட் இஸ் ட்ரூ ஒன்லி. Sixth one, the magician could not do what Tenali asked him to do. The answer is true. Roman number C, write T for true and F for false. First question, Krishna Deva Raya was the king of Vijayanagara. The answer is true. Second question, the king was always angry with Tenali. Answer is false. Third question, Tenali was very clever. The answer is true. Fourth question, Tenali could do better magic than the other magician. False. The answer is false. Fifth one, Krishna Deva Raya asked Tenali to defeat the magician. The answer is true. The magician, sixth question, the magician could not do what Tenali asked him to do. The answer is true.
Next, Roman number D. Find the opposites of these words in the story. First one, cry. Cry means alugaradu. So cry opposite, laugh. L-A-U-G-H. So cry, laugh. Second one, night. Night time na night time. So night opposite, day. So night, day. Third one, open. Open opposite, close. C-L-O-S-E, close. First one, C-R-Y, cry. Cry opposite, laugh. L-A-U-G-H, laugh. Second one, night. N-I-G-H-T, night. Night opposite, day. D-A-Y. Third one, open. O-P-E-N, open. Open opposite, close. C-L-O-S-E, close. Next, Roman number E. Add capital letters, full stop or question marks in the sentences correctly. So first one, Krishna Devaraya was the king of Vijayanagara. Children, what are the changes here? So Krishna Devaraya, D capital letter you have to write. Vijayanagara you have to write capital letter. At the end of the sentence you should put full stop. Second one, the magician could do even the most difficult tricks. So the sentence start with capital letter. So T, the magician, T capital letter. The magician could do even the most difficult tricks. Full stop. Third one, Tenali promised the king that he would defeat the magician. A sentence start with capital letter. So name first letter you should write in capital. So Tenali, T you should write in capital T. Tenali promised the king that he would defeat the magician. So it's a statement. So you have to put full stop. Fourth one, Krishna Devaraya was a voice king. Krishna Devaraya, D you should write caps. So Krishna Devaraya was a voice king. You should put full stop. Fifth one, can you defeat the magician? So Krishna Devaraya asked question to Tenali. So C you should write capital letter C. Can you defeat the magician? He asked question. So at the end of the sentence you should write question mark. Can you defeat the magician? உன்னால் டிஃபீட் பண்ண முடியுமா அந்த மெஜிஷியனை அப்படின்னு கொஷினாக இருக்குது. ஸோ அதனால் கொஷின் மார்க். அதர் சென்டென்சஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட். ஸோ you should put full stop. Okay. Okay children, now we are going to see Roman number B. Answer the questions briefly. First question, what did the magician say about himself? And the magician தன்னை பற்றி என்ன சொல்லிக்கிட்டான்? Second question, who was Tenali? யார் அந்த தெனாலி? Third question, what did Tenali tell the magician? அந்த தெனாலி அந்த magician கிட்ட என்ன சொன்னார்? Fourth question, what did the king give Tenali? King வந்து தெனாலிக்கு என்ன கொடுத்தார்? Okay. So now we are going to see this answer for these questions briefly. Okay. Now first question, page number 98. Answer the questions briefly. First one, what did the magician say about himself? The answer is the magician said that he was the best and if anyone could beat him, he would give him his life. What did the magician say about himself? The magician said that he was the best and if anyone
could beat him, he would give him his life. What did magician say about himself? The magician said that he was the best, and if anyone could beat him, he would give him his life. Now, second question. Who was Tenali? The answer is Tenali was a famous jester in the court of King Krishnadeva of Vijayanagara. Who was Tenali? Tenali was a famous jester in the court of King Krishnadeva of Vijayanagara. Who was Tenali? Tenali was a famous jester in the court of King Krishnadeva of Vijayanagara. Who was Tenali? Tenali was a famous jester in the court of King Krishnadeva of Vijayanagara. Okay, now third question. What did Tenali tell the magician? What did Tenali tell the magician? The answer is Tenali told the magician that he could do something with his eyes shut, which the magician would not be able to do with his eyes open. What did Tenali tell the magician? The answer is Tenali told the magician that he could do something with his eyes shut, which the magician would not be able to do with his eyes open. What did Tenali tell the magician? The answer is Tenali told the magician that he could do something with his eyes shut, which the magician would not be able to do with his eyes open. What did Tenali tell the magician? Tenali told the magician that he could do something with his eyes shut, which the magician would not be able to do with his eyes open. Next, fourth question. What did the king give Tenali? What did the king give Tenali? The answer is the king gave Tenali gold coins for his cleverness. The king gave Tenali gold coins for his cleverness. So children, I hope you have understood the story Clever Tenali. You have to copy down the book exercises Roman number A to E with neat handwriting. Kanan, last video I gave some exercise test 3 in your grammar book. Join the sentences with suitable conjunctions. Did you finish these exercises? Okay, I give the answers. Check your answers. Okay. Seema is tall. Seema is athletic. The answer is Seema is tall and athletic, because conjunction is a link word. So, and you have to underline. Second one, I won a trophy. My mother was happy. The answer is I won a trophy, so my mother was happy. Third one, the girl cried. She fell down. The answer is the girl cried because she fell down. Fourth one, work hard. You will fail in the examination. The answer is work hard or you will fail in the examination. Fifth one, the ball is too big. The ball is heavy. The answer is
The ball is too big and heavy. Okay, so construction is a link word. So I gave answers here. You have to check with your answers. Next, second one, Roman number B, underline the prepositions in these sentences. First one, the plane is flying above the tower. So what's the preposition here? Above. So we have to underline above. Second one, the mouse is hiding in its hole. So what's the preposition here? In. In. Third one, the bird sat on the tree. So what the preposition here? On. So you have to underline on. Fourth one, I drank milk from the cup. So what's the preposition here? From. So you have to underline from. Fifth one, children are afraid of ghost. So what's the preposition here? Of. So you have to underline of. Next, Roman number C, form adverbs from the following adjectives. First one, loud, loudly. Second one, wonderful, wonderfully. Third one, sweet, sweetly. Gentle, gently. True, truly. Direct, directly. So in the forms of adverbs, you have to change adverbs into adjectives, means you have to add ly at the end of these words. Next, rewrite the sentences using simple present tense. So simple present tense means it happens in present time, at present. So he wrote on the wall. So the answer is he writes on the wall. Second one, Jack went to the park. The answer is Jack goes to the park. Third one, Remy was a good girl. The answer is Remy is a good girl. Fourth one, I kept my money on the table. The answer is I keep the money on the table. Fifth one, Joe closed the door. The answer is Joe closes the door. So simple present tense happens in the present time. It's a regular habitual action. Third person singular, we have to add s or es to the verb. Okay. Next, Roman number E, rewrite the sentences using suitable punctuation. The stage is ready for the concert. A sentence starts with capital letter T, capital letter. The stage is ready for the concert. So say a statement, so you have to put full stop. Second one, I am 9 years old. So sentence start with capital letter I. You have to write I capital letter, I am 9 years old. Put full stop. Third one, Mrs. Tirupati is a very good teacher. The answer is Mrs. Tirupati is a very good teacher. Okay. Fourth one, Roma has a long black hair. Roma, you have to write capital R. Roma has long, comma, black hair, full stop. Fifth one, I saw a bear, comma, a giraffe, comma, a white tiger and a leopard at the zoo, full stop. Sixth one, Shantanu, are you free in the evening? The answer is yes, capital letter, Shantanu, comma, are you free in the evening? It's a question, so you put question mark. Seventh one, this shirt is blue in color. T capital letter. This shirt is blue in color, full stop. Eighth one, what a huge city Mumbai is. What, W capital letter. What a huge city Mumbai is. You have to write exclamation mark. Ninth one, wow, this is a lovely dress. The answer is wow, exclamation mark. This is a lovely dress, full stop. 10th one, oh no, I have lost my book again. The answer is oh no, exclamation mark. I have lost my book again, full stop. Okay children, I hope you have understood. Keep on watching the videos, keep in touch and write everything in your classwork and your book exercises with neat handwriting and
presentation. Thank you, children.